வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம லட்சுமிக்கு திவ்யா கால்லையும் கையிலையும் மருதாணி வச்சு விடுறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத உனக்கு ஏண்டி மருதாணி ஒரு கேடா அப்படின்னு தண்ணியை ஒரு பக்கெட் நிறைய எடுத்துட்டு காலிலையும் கையிலையும் முக்கி விட்டு மருதாணியை அழிச்சு விடுறாங்க. திவ்யா அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம லட்சுமிக்கு மருதாணி வாங்குறதுக்கு நம்ம திருவ கூட்டிக்கிட்டு போறாங்க திவ்யா. அதோட பார்த்தோன்னா, நீ உனக்கு தான் இந்த மருதாணியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்ரீ, எதுக்காக இப்போ மருதாணியை வாங்க வர அப்படின்னு கேட்க நேரம், ஆமா நான் கோன் வாங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே அக்கா மருதாணி மரம் எங்க இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி கேட்டா. அப்பதான் இங்க மருதாணி மரம் எல்லாம் கிடையாது, இங்க மருதாணி கோன்னா கிடைக்கும். கடையில கோனை வாங்கி கையில வச்சுக்கிடலாம், அது மருதாணில இருந்து தான் செய்வாங்க, அது உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்காக தான் இவ்வளவு பாசம் மகாக்கு மேல உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், எனக்கு உன் மேல கூட அவ்வளவு பாசம் இல்லை, அந்த அளவுக்கு பாசம் எனக்கு மகா மேல நீ பாக்குறியா, அந்த பாசம் வேற இந்த பாசம் வேற, ஆனாலும் மகா மேல எல்லாத்தையும் விட எனக்கு பாசம் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா திருவை ரெண்டு பொண்ணுங்க சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, ஏட்டி அவன் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான், அவன்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி ஃபோன் நம்பரை வாங்கிடலாம், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு திருவை போய் ஒரு மேலாக்குல ஒரு இடிக்கிறாங்க. திருவை அப்படியே அந்த சைடை இடிச்ச உடனே டேர்ன் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் திவ்யா கவனிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற என் புருஷனை இப்படி நீ இடிப்ப அப்படின்னு அந்த பொண்ணை பலார்னி வைக்கிறாங்க. திரு எதிர்பார்க்கல திவ்யாவுக்கு இவ்வளோ ஒரு கோபம். என்ன ஒருத்தி இடிச்சானி காரணத்துக்காக இவ்வளோ இடிக்காவா? கண்டிப்பா நான் மகா கல்யாணத்துல தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சுனா என்ன மாதிரி என்ன நடத்துவா. அதோட பார்த்தோன்னா எவ்வளோ கோபம் இவளுக்கு வரும். இதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, என்னை எதுக்கு ரெண்டு கட்டா நிலையில இப்படி சிக்க வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டுக்கு கோனை வந்ததோட கோனை வாங்கிட்டு வந்ததோட நம்ம லட்சுமி கிட்ட திவ்யா கொடுக்குறாங்க. இந்த பாரு கோன் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ இந்த காரடையா நோன்புல உன் காலிலையும் கையிலையும் வச்சுக்கிடணும், நானே வச்சு விட்டுறேன் அப்படின்னு அந்த கோனை எடுத்து நம்ம லட்சுமிக்கு வச்சு விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம காஞ்சனா பார்க்குறாங்க, என்ன இங்கே நடக்குது, என் பொண்ணு போய் இந்த வேலைக்காரியை காலை பிடிச்சி மருதாணி வச்சு விடாளா, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கோபமா வருது அப்படின்னு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நேர சண்டை போடுறாங்க. லட்சுமி மகாவை பார்த்து, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத உனக்கு இது ஒரு கேடாடி, உனக்கு தான் புருஷன் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானா, நீ வேண்டானி நீ தான் ஒரு தரித்திரம் பிடிச்சவ, நீ தெரிஞ்சுதானே விட்டுட்டு போனா, அதுக்கு பிறகு எதுக்காடி நீ இப்படி நிக்கிற, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, என் பொண்ணு தான் விவரம் கட்டு உனக்கு காலை பிடிச்சி இதை வச்சு விடானா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு, போடி அங்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே மிரண்டு போ நேரம் மாதிரி திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லட்சுமி அரண்டு போறாங்க. நம்ம திவ்யா, அம்மா வாயில என்னம்மா கொடுக்கா வச்சிருக்கா, விஷத்தை கக்கா தேலு மாதிரி, இதெல்லாம் எப்படி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, மகா உனக்கு அப்படி என்னமா பண்ணிட்டா, நன்மை தானே செய்யறா, ஏமா இப்படி இருக்கிற, நான் தானே அதுவும் மகா காலை பிடிச்சி வைக்கிறேன், உனக்கு என்ன கேடு அப்படின்னு அந்த இடத்துல சண்டைக்கு போறாங்க. ஆமா நீ வைப்பா, நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை எடுத்து நம்ம மகாவோட காலிலையும் கையிலையும் முக்குடி, இதை இப்போ அழிச்சே தீரணும் அப்படின்னு மருதாணி அவளத்தையும் அழிச்சு விட்டுறாங்க. இவ்வளவு கொடுமையா நம்ம காஞ்சனம்மா எதுக்காக இப்படி இருக்காங்க, திவ்யாக்கா பாவம் அவங்க அம்மா இப்படி இருக்காங்களா தேல் குட்டது மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல நான் என்ன தப்பு இந்த பண்ணிட்டேன், எதுக்காக இவங்க இப்படி நிக்கிறாங்கன்னு புரியல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நைட்டு காருடைய நோன்புல ஜல்லடையால நிலாவை பார்த்துக்கிட்டு தன்னோட புருஷனை பார்த்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என் புருஷன் எங்க இருக்கா, ஆனா எங்க இருந்தாலும் என்னோட கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம திருவ மனசுக்குள்ள நம்ம மகா லட்சுமி நினைச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. அதே நேரத்துல கௌதம கள்ளத்தனமா வர வச்சிருக்காங்க. கவிதா எப்படியாவது வரணும், இவ்வளவு காலமும் நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல என் கூட பங்கேற்க முடியாம போச்சு, ஆனா இப்போதான் நீங்க இருக்கீங்களே, இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பா நடத்தணும், யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க கூடாது முடியாது, கண்டிப்பா நீங்க மறைஞ்சு வரணும், நான் உங்களை பார்க்கணும், நிலாவில் பார்க்க நேரம்
நீங்கள் எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து சல்லடை விளையாட்டு வந்து நிலாவை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு புருஷனை பார்க்க நேரம் நம்ம திரு வந்து பார்த்துறாங்க. ஜல்லடை விளைய நம்ம லட்சுமி சாக்காவி நிற்கிறாங்க. என்னடா என் கணவர் எப்படி இங்கே அப்படின்னு வந்து அந்த பேரதிர்ச்சியில் வந்து நிற்க நேரம். அதே நேரத்தில் நம்ம திருவுக்கும் நம்ம வந்து எங்கெல்லாம் தேடினா என் மனைவி கடைசியில் என் வீட்டில் தான் எங்கள் அம்மாவை கவனிக்க மகாணி பேரில் இருந்தாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுது. ஆனால் நான் இவ காலத்தில் தாலி கட்டுனது மட்டும் திவ்யாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அதை விட காஞ்சனா ஆண்டிக்கு தெரிஞ்சுனா என்னென்ன நடக்க போதோ கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறது நேரம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இவங்க மகா இருக்கிறது ரொம்ப நல்லதுக்குறா. நான் இவளை காணாமல் எங்கெல்லாம் தேடினேன். ஆனால் கடவுளுக்கு அருளை பாருங்க, என் பக்கத்திலே வந்து மகா இருந்திருக்கா, அது தெரியாமல் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ அம்பிகாமா பையன் என் கணவர் தானா, என் கணவரையா திவ்யாக்கா வந்து கெட்டிக்க போகிறாங்க. நல்லூர் அம்மா இது என்ன சோதனை, இதெல்லாம் நான் பார்க்க முடியுமா இங்கேருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு வந்து ஜல்லடை வழியால் மகாவை வந்து பார்த்ததை வந்து பார்க்குறாங்க. அதிர்ச்சியில் நம்ம காஞ்சனா வந்து போடுறாங்க. போய் வந்து திருக்கிட்ட வச்சே வந்து நம்ம லட்சுமியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி உனக்கு உன் கணவரே இங்கே இல்லை, அவரை பிரிஞ்சு இருக்கா, அதுவும் நீ ஒரு வேலைக்காரி, அப்படி இருக்க நேரம் இங்கே எதுக்காக ஜல்லடை போட்டு உன் கணவரை தேடிட்டு இருக்க, நீ வேண்டானி உன் தரித்திரம் தெரிஞ்சு விட்டுட்டு போன வேண்டான்னு அவன், அதுக்கு பிறகு எதுக்காக நீ இங்கே அடுத்த குடும்பத்துக்கு வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்கு எங்க நுழைஞ்சிருக்கா. என் பொண்ணு தான் புரியாம உன்னை தலையில தூக்கி தாங்கன்னா என்னாலையும் உன்னை தாங்க முடியாது, போடி இங்கிட்டு இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து திட்டி எடுத்து விடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா காஞ்சனா அப்படியே வந்து திட்ட நேரம் நம்ம திரு வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அத்தை ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, மகாவா இவ்வளவு தூரம் மரியாதை இல்லாம நீங்க திட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ புருஷன் அவ வந்து எந்த காரணத்துக்காக விட்டுட்டு போனா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா, எதுவும் தெரியாம பேசாதீங்க. அதுவும் இல்லாம மகா உங்க வீட்டுல இல்லையே, எங்க வீட்டுல தானே இருக்கா, அதுக்கு பிறகு எங்க வீட்டுல இருக்கவங்களை எதுக்காக நீங்க இப்படி திட்டணும், அதுவும் இல்லாம மகா உங்களை என்னதான் பண்ணுனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்ட நேரம் நம்ம திரு வந்து திட்டத்தை பார்த்துக்கிட்டே காஞ்சனா கொதி தெழுறாங்க. நான் நினைச்சது சரியா தான் போச்சு, கண்டிப்பா இவங்க ரெண்டு வருத்துக்கும் கனெக்ஷன் ஆக போகுது, இந்த திருவுக்கும் லட்சுமிக்கும். அதோட என் பொண்ணு அவளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதம் ஒளிஞ்சி வந்து நின்று அந்த ஜல்லடை வழியாக வந்து கவிதா பார்க்க நேரம் வந்து தெரியுறாங்க. இது யாருடா நம்ம வீட்டுக்குள்ளே புதுசாக இருக்கு, அதுவும் இந்த கவிதா வந்து இவரை வந்து பார்க்கணுன்னா இவங்க புருஷனா, எதுக்காக இவர் மறைஞ்சு வரணும், என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே இது புரியாத புதிதாக இருக்குது. அதுக்கடையில் இப்படி ஒரு இவங்களும் வந்து எதுக்காக வந்து மறைஞ்சு நின்று வந்து கவிதாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க லட்சுமி.